சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே மற்றும் ஒரு புதிய நாளிலே உங்கள் எல்லாரையும் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் என்றுமே ஒழிந்து போகிறதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறதன்படி அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த ஊழியத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய அளவில்லாத கிருபையினால், அளவில்லாத இரக்கத்தினால் நடத்தி வருகிறார். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு நடத்தப்படுகிற ஊழியம் என்பதை நீங்கள் அநேக ஊடகங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதற்கு முன்பதாக சில நேரங்களிலே நீங்கள் சொல்கிற காரியம் என் மனதில் இப்பொழுதும் காதில் ஒலித்தபடினால, சபை ஆராதனைகளை நீங்கள் தொலைக்காட்சியிலே போட்டு விடுகிறபடினால பாடலை கேட்கின்ற வாய்ப்புகள் குறைவாக போய்விடுகிறது என்று சொல்கிற பெரியவர்கள் இந்த ஊழியத்தில் உண்டு. ஆகையினால இந்த நாளில் கூட ஒரு அருமையான பாடல், அதிக முறை நாங்கள் என் தம்பியோடு சேர்ந்து பாடி இருக்கின்ற பாடலை இந்த நாளிலும் கூட தொலைக்காட்சியில் உங்களுக்காக நான் பாடி, ஆண்டவர் என் மனதில் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை, இன்றைக்கு தேவையான ஒரு வார்த்தை, கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை நான் வைக்க விரும்புகிறேன். நாளிலும் கூட நாம் பாடலை கேட்போம். ஹல்லேலூயா. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தீரே. ராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தீரே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தீரே.
தேவனை நோக்கி எப்பொழுதும் பாதையில் இருக்கிற பாடுமா. நடக்கும் போதெல்லாம் கனிவான உந்த கரம் என்னை தேற்றுதே. நீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கனிவான உந்த கரம் என்னை அணைத்ததே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. ஆமென். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்க்கை சிரிக்க வைத்ததே. ஆமென். இயேசுராஜனே எல்லாராலும் தள்ளப்பட்டிருந்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுமா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தீரே. இயேசுராஜனே அந்தகாரமான நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கின்ற அன்பு தெய்வம் என்னை போன்ற பார்வையில்லாதவர்கள் எல்லாம் விளக்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு உங்கள் அந்தகாரத்தை மாற்ற விளக்கேற்றி வைத்த எந்த அன்பு தெய்வமே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே விளக்கேற்றி வைத்த எங்கள் அன்பு தெய்வமே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தீரே. இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை
ஜெபிக்க வைத்தீரே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். அழைக்கப்பட்ட நாளிலிருந்து, தெரிந்து கொள்ளப்பட்ட நாளிலிருந்து அவருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த ஊழியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கூட எங்களுக்காக, எங்கள் ஆலயங்கள் கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை போன்ற பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்கள் யூடியூப் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட அன்புடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ முறை உடைய பீடங்களில் நிற்கும் போதெல்லாம் உடைய அபிஷேகம் உள்ள அன்பின் வார்த்தைகளை, அருமையான வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்காய், என் ஊழியத்திற்காய், இதை பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் அடிமை கொண்டு நீர் பேசி இருக்கிறேன். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தினவனாய், என்னை அர்ப்பணித்தவனாய் உடைய சமூகத்தில் இருந்து எடுத்து வந்திருக்கிறேன். இப்பொழுதும் ஜனங்களுக்காய் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான வார்த்தையை, இந்த காலத்தில் அநேகம் பேர் அழுகையோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிற நேரத்தில் என் ஆண்டவர் என் மனதில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை தேவன் உணர்த்தினபடி நான் வைக்க சொல்லி இருக்கிறார். இப்பொழுதும் கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டுமா? அருமை சகோதரர், வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமானவர். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, கடைசி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்துல பல தேசங்களில் இருந்து பலவிதமான துர்ச்செய்திகளையும், நோய்களை குறித்த காரியங்களையும், போராட்டங்களை குறித்த காரியங்களையும், ஏன் நமது தேசத்திலும் நமது வீட்டிலும் பலவிதமான சிறுமைப்படுகிற காரியத்தை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, சிறுமைப்பட்ட யாவருக்கும் தேவன் எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? தஞ்சமானவராய் இருக்கிறார். இந்த வேதத்துல முதல் புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய ஆதியாகம புஸ்தகத்திலே ஆகார் நெருக்கப்படுகிற காலங்களில் வாழ்ந்து கதறிக்கொண்டிருந்தார். 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆனால் அவளுக்கு தேவன் எப்படி இருந்தார் தெரியுமா? தஞ்சமானவராயிருந்தார். இன்னைக்கு நீங்க எந்த விதமான சிரமத்தின் மத்தியிலே, சிறுமையின் மத்தியிலே, வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நானும் ஒரு காலத்தில் சிறுமை அடைந்த போதெல்லாம் எனக்கு அடைக்கலத்தை அவர் கொடுத்தபடியினால், ஏன் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தபோது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பலவிதமான சிறுமைகளை அடைந்திருந்தபடியினால் அவருக்கு குமாரனுக்கு பிதா தஞ்சமாக இருந்தார். அந்த குமாரனாக இயேசு இன்றைக்கு நமக்கு தஞ்சமாக, அடைக்கலமாக இருப்பார். எத்தனையோ விதமான சிரமங்கள் இருக்கும். சில நேரங்களிலே சில சிறுமைகளை வெளியே சொல்ல முடியும், சில சிறுமைகளை வெளியே சொல்ல முடியாது. பெத்த பிள்ளை அடிச்சா சில நேரம் பகிரங்கமா வெளியில சொல்லிடுவாங்க. கட்டின கணவன் அடிச்சா வெளியில சொல்லிடுவாங்க. யாரோ ஒருத்தர் கிட்ட சில நேரங்களில் சில காரியங்களை நாம் தெரியாமல் பழகி, தெரியாமல் விழுந்திருப்போம். அங்கே படுகிற அடிகளை நாம வெளியவும் சொல்ல முடியாது, தாங்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்படிப்பட்ட எந்த விதமான சிறுமைகளில் இருந்தாலும் நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். இன்னைக்கு உண்மையா சொல்றேங்க, உலகத்துல வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு இருந்தா மட்டும்தான். எல்லா இடத்திலும் நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
2 நண்பர்கள் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொலையை அங்கே நடந்து முடிந்தது. பெரிய கொலையே நடந்து முடிந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்திருப்பீங்க, தஞ்சாவூர் பகுதியில். அது ஒரு கிராமம், நல்ல ஒரு கிராமம். அது கிராமம் பேர் கூட இப்ப எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. எங்க இருந்து சிறுமை வரும், எப்படி சிறுமை வரும்னு தெரியாது. எல்லா இடத்துலயும் சிறுமை இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளால சிறுமை, பெற்றோர்களால் சிறுமை, கணவனால் சிறுமை, மனைவியால் சிறுமை, வேலை செய்கிற இடத்துல சொல்லவே முடியாது. வேலையை விட்டுட்டா குடும்பத்தில் இடத்திலும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன். நீங்க ஓட்டல, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருந்தபடினால நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆகார பத்தி சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் அதிகமா தெரியும். யாரால சிறுமை வந்தது? மடியில் கொடுத்தவராலே சிறுமை, மார்பில் ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமாலே சிறுமை. இதை யாரிடத்திலே அவர் சொல்ல முடியும்? ஆனால் அந்த சிறுமையிலே தேவன் அவருக்கு அடைக்கலமாயிருந்தார். அந்த நெருக்கத்திலே அவருக்கு அனுகூலமாய் தஞ்சமாய் இருந்தார். என் ஊழிய காலங்களிலே பிள்ளைகளால எத்தனையோ சிறுமை வரும், பணியாளர்களால எத்தனையோ சிறுமை வரும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களால கொஞ்சம் சத்தமா ஆராதித்து விட்டா எத்தனையோ சிறுமை வரும். ஒன்னே ஒண்ணுதான் செய்வேன், ஆண்டவரே நீ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஊழியம் சிறுமைப்பட்டவர்களுக்காய் செய்யப்படுகிறதுனால என்னுடைய சிறுமை நீ மாற்றும் என்று கேட்பேன். ஒரு நாளும் என் சிறுமையை மாற்றி எனக்கு அவர் அடைக்கலத்தை கொடுத்து, இப்ப கூட நாம பாடணும்ல, கண்ணீரின் பாதையில நான் நடந்து வந்தாலும் அவருடைய கனிவான அன்பு கரம் என்னை தேற்றி நடத்தி கொண்டிருக்கிறது. அதே சங்கீதத்துல 10ஆம் சங்கீதத்துல 17வது வசனத்துல சிறுமையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லி இருக்கிறார் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த சிறுமையை பற்றி தாவீது அநேக வசனங்களை எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் சந்திக்காத சிறுமைகளே இல்லை. யார் அவனை அபிஷேகம் பண்ணினானோ அந்த மனுஷனாலே சிறுமை வந்தது. நமக்கெல்லாம் தெரியும். பெத்த பிள்ளைங்க, அப்சலோன் பெத்த பிள்ளை, அவனாலே சிறுமை வந்தது. எத்தனையோ காரியம், எத்தனையோ காரியம். மகையினால் தான் அவன் பல இடங்களில் எழுதி இருக்கிறான். ஏன்னா அவன் உணர்த்தப்பட்டவனாய் இருந்திருக்கிறான், அனுபவித்தவனாய் இருந்திருக்கிறான். ஆகையால் அவன் தைரியமாய் சொல்கிறான், சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமாய் இருக்கிறார். வாசிங்க 10:17. கர்த்தாவே சிறுமைப்பட்டவனுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். நிச்சயமா சொல்றேன், என்னால சொல்ல முடியும். இதை விசுவாசித்தால், இதை ஏற்றுக்கொண்டால், இதை நம்பினால், இப்பொழுது என் சிறுமையை நான் மனிதனிடத்தில் சொல்லி சொல்லி சோர்ந்து போகிறதை விட என் தேவனிடத்தில் சொல்லும் போது அவர் சிறுமையை கண்ணோக்குகிறவராய், சிறுமையில் அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருப்பார் என்று விசுவாசித்தாள். உங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? வாசிங்க. அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய இருதயங்கள் சிறுமைப்பட்டதுனால, ஐயோ ஒரு நேரம் சாப்பாடு கூட என்னால நிம்மதியா சாப்பிட முடியல பிரதர். வெளியில போயிருக்கிற பிள்ளை எப்படிதான் வீட்டுக்கு வருவான்னு தெரியல. வெளியில போயிருக்கிற என் வீட்டுக்காரர் எப்படிதான் வெளியே வீட்டுக்கு வருவார்னு தெரியல. கலங்கி போய் சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உனக்கு சிறுமைப்பட்ட நேரத்துல அடைக்கலமா இருப்பேன், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். நிச்சயமாங்க, எனக்குலாம் என்னுடைய சிச்சுவேஷன்லாம் பாத்தீங்கன்னா, ஊருக்கு வந்து பாருங்க, ரொம்ப மோசம். இந்த ஊழியத்தை செய்யறேன், நல்லா பாக்குறதுக்கு வேணா நல்லா வெள்ளை சட்டையும் சவாரியும் போட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறுமையும் பாடுகளின் மத்தியில தான் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். ஆனா எங்கிருந்தாவது நான் ஜெபிக்கும் போது என் பிள்ளைகளுக்கு உங்களை போன்ற தாய் தகப்பன்மார்களை எழுப்பி கொடுத்து பேச வேண்டிய அதிகாரிகள்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் கிடைச்சு டிவிக்கு பணம் கட்ட வைப்பாரு, பிள்ளைகளுக்கு பணம் கட்ட வைப்பாரு. ஒவ்வொரு நாளும் அடைக்கலம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, என் இருதயத்தையும் சிறப்படுத்தி நான் இருக்க மால, நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்க. தாவீது அனுபவிச்சான், நான் அனுபவிச்சேன். இன்னைக்கு உங்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறேன், நீங்களும் அனுபவிக்க போறீங்க. நான் அனுபவிப்பேன், எனக்கு அது நடக்கும், எனக்கு அது கூடும், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு ஒரு அடைக்கலமா இருப்பார்னு சொன்னா, இப்போ சொல்லுங்க, என் இருதயம் சிறப்படுத்துறதுக்கு தான் ஒரு பலகீன பாண்டம் பேசுது. நிச்சயமா என் சிறுமை இப்பவே நோயை குறிச்சு மாறப்போகுது.
கடனை குறிச்சு மாறப்போகுது. என் பிள்ளை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக போறான். என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக போறாரு. என் ஆபீஸ்ல எனக்கு ஒடுக்குற எங்க அதிகாரி என்னை பத்தி நல்ல சர்டிபிகேட் மத்தவங்கிட்ட கொடுக்க போறாங்க. என்ன சிறுமைப்படுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் என் இருதயமும் ஸ்திரப்படும் நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்னொரு சங்கீதத்துல அவர் சொல்றார் பாருங்க, 40வது சங்கீதத்துல முடிக்கும் போது ஒரு வசனத்தை சொல்லி அவர் முடிக்கிறார் பாருங்க. என்ன சொல்றார்? 17வது வசனத்தை பாருங்கள். 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். இன்னைக்கு உங்க நிலைமை அப்படி இருக்கலாம். ஆனா மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன் சொன்னீங்கன்னா மனுஷனும் சேர்ந்து உங்களை சிறுமைதான் படுத்துவான். ஆனா கர்த்தரிடத்துல வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறீர். ஆமென். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டுங்க. ஆகையினாலதான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியம் நடந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. வனாந்தரத்துல அலைந்து திரிந்தவளுடைய சிறுமை கண்ணோக்கி பார்க்க கூடுமானால் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும் என்றால், அவளுக்கு அனுகிரகம் செய்ய முடியும் என்றால் என் சிறுமையை கர்த்தர் மாற்ற முடியும். சில காரியங்களை வெளியில சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க ஜெபத்துல எந்த இடத்துல இருந்து எந்த தொலைக்காட்சியில கேட்கறீங்களோ பரவாயில்ல, கர்த்தர் இடத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. டிவிக்கு நேரா கைகளை நீட்டி கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த சிறுமையை நான் மனுஷங்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன் இந்த ஊழியக்காரர்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த சிறுமை மாறினதை இந்த ஊழியக்காரர்கிட்ட நான் சாட்சியா சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்னங்கிற தெளிவா நான் புரிஞ்சுக்கிறேனுங்கிறதுக்காக கூட சில சிக்ஷைகளை, சில சிறுமைகளை அனுமதிச்சிருப்பீங்க. அவன் சொல்ற மாதிரி இப்போ நான் கேட்க போறேன். தாமதியாதே, அந்த வசனத்தை முடிச்சிருங்க. நினைவா இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க. உங்க சிறுமையில இருந்து உங்களுக்கு துணை, உங்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்ற கணவனால கொடுக்க முடியாது விடுதலை, மனைவியால கொடுக்க முடியாது விடுதலை, ஆனால் என் தேவனால் கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இப்போ தாவீதை போல ஒரு வார்த்தை கேளுங்க. தாமதம் செய்யாதே. தேவனே தாமதியாதையும் கூப்பிட்டு பாருங்க, கெஞ்சி பாருங்க, அடைக்கலாம்னு சொல்லுங்க. உங்க சிறுமை அவருக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி, அக்கம் பக்கத்துல சொல்லி 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 என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. இங்க உட்கார்ந்து நல்லா கேட்டுப்பாங்க, காதை கொடுத்து. அவங்களுக்கும் பொழுது போகிறதுக்காக கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் போய் ஆமா இவளுக்கு எப்பவும் வேலை இல்லை, என்ன செய்யறது? இது மனிதனுடைய பதிலாக இருக்கும். ஆனால் என் தேவன் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே அனுகூலமும் தஞ்சமுமா இருக்கிறேன். தஞ்சம்னா என்னங்க? ஒரு விசேஷித்த பாதுகாப்புங்க, பராமரிப்புங்க. இன்னைக்கு ஒருவேளை பெரிய கடன் பிரதர், இந்த சிறுமை எனக்கு மாறுமா பிரதர்? பழையபடிக்கு நான் தொழில் செய்வேனா பிரதர்? ஐயா, நான் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு அனுகூலமான தஞ்சமா இருக்க போறார். அனுகூலமான தஞ்சமா இருக்க போறார். இதை அறிஞ்ச தாவீது எத்தனையோ வசனங்கள் எழுதியிருக்கான். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வைத்து நான் ஜெபித்து முடிக்க போறேன். சங்கீதம் 75 வாசிங்கள். நானும் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் இங்கேயும் நினைவு கூறுகிறார். சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். ஆமென். கூப்பிடுங்க. யாரையோ போய் கதவை தட்டிட்டு கடைசியா வந்து இயேசு கிட்ட வராதீங்க பிரதர், சிஸ்டர். எப்பெல்லாம் ஆபத்து வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் நீங்க நெருக்கப்படுகிறீங்களோ, அப்பெல்லாம் என்கிட்ட வான்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. கதவை பூட்டிட்டு மலங்கால முடக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒப்பு கொடுங்க. யார் வேணாலும் பார்க்கட்டும், யார் வேணாலும் உங்க சத்தத்தை கேட்கட்டும். நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லட்டுமாங்க. சில நேரங்களில எனக்கு வருகிற சிறுமையை பார்த்துட்டு கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் சிறுமையை அனுபவிச்சிருக்கிறேன். நான் யாருக்கிட்டே போய் சண்டைக்கு நிற்க மாட்டேன். இதை கேட்டீங்களா பிரதர்னு கேட்க மாட்டேன். அடுத்த நாளும் என் ஆண்டவருடைய பாதத்துல கரங்களை ரெண்டையும் உயர்த்தி, ஐயா, இதை நீரே அனுமதித்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீரே மாற்றக்கூடும் என்பதை அறிந்திருக்கிறேன்.
இப்பொழுதும் நான் சிறுமையும் எளிமையுமானவனாய் நிற்கிறேன், என்னை நடத்தும், என்னை விடுதலையாக்கும் என்று கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் படுக்கையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு திருமணத்தை வச்சுட்டு அந்த திருமணத்தினால் வந்த கடன் அடைக்க முடியாம கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேரு வாங்கின வீட்டை கூட அனுபவிக்க முடியாம வித்துட்டு வாடகை வீட்டுல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு தஞ்சமா இருக்க போறார். நீங்க நெருக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு விசாலமான காலமாய் மாறப்போகுது. என் ஆகாருக்கு அது அப்படியே நடந்தது. நீ போ, அங்க திரும்பி போ, எங்கிருந்து வந்தியோ அங்கே போ, நான் உனக்கு என்ன செய்வேன், பெரிய ஜாதியா உன் கூட்டத்தை மாற்றுவேன். இன்னைக்கு அந்த ஜாதி கூட்டத்தை யாராலும் கை வைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு விசாலத்தை, அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை, அப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை நீங்க காண போறீங்க. விசுவாசித்தால் என்னோடு சேர்ந்து அப்படி இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, தாவீதின் சிறுமையை மாற்றினீர், ஆகாரின் சிறுமையை மாற்றினீர், பவுலின் சிறுமையை மாற்றினீர், மோசஸ் மாரியப்பனுடைய சிறுமையை ஒவ்வொரு நாளும் மாற்றிக் கொண்டிருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் அடைக்கலமாய் நீர் இரும், எனக்கும் தஞ்சமாய் நீர் இரும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பார். ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுவீங்களா? ஐயா, அந்தகாரப்பட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில, அந்தகாரப்பட்டு நின்று கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில என் சிறுமையை மாற்றி எனக்கு அடைக்கலமா, நெருக்கப்படுகிற காலங்களில நீர் அனுகூலத்தை கொடுத்து எனக்கு தஞ்சமா இருந்து உதவி செய்யுங்க ஐயா. இப்போ நான் உம்மை மட்டும் பார்க்கிறேன், உம்மை மட்டும் துதிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே, விளக்கேற்றி வைத்த எந்த அன்பு தெய்வமே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எத்தனை குடும்பங்கள் ஐயா, எத்தனை விதமான சிறுமைகள் ஐயா நான் அறியேன். யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத, ஷேர் பண்ண முடியாத சிறுமைகள் அநேகம் இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறபடினால் இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி அடைக்கலமாய் இருப்பேன், நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாய் இருப்பேன், அனுகூலம் செய்வேன் என்ற வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன் பாரத்தில் இருக்கிற சிறுமை மாறட்டும், வியாதியில் இருக்கிற சிறுமை மாறட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை பிரிந்து கிடக்கிற சிறுமை மாறட்டும், ஏளனப்படுத்தப்பட்டு தள்ளப்படுத்தப்பட்டு அவமானங்களில் நிந்தைகளில் வாழ்கிற ஒவ்வொரு சிறுமைகளும் மாறி விசாலத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த சிறுமையான ஊழியத்திற்கு சிறுமைப்பட்ட நிலையிலும் கொடுக்கிற, தாங்குகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் தாங்கினீர், கொடுத்தவருக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தேவன். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.